சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். சீதா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிரிஷ கூட்டிட்டு வராங்க. கூட்டின்னு வந்துட்டா அங்க கிரிஷ் கிட்ட கேட்குறாங்க. "கிரிஷ் நீ எப்படி என் கார்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அதுக்கு கிரிஷ் சொல்றாங்க, "அங்கிள் அது உங்க காருன்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாம வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன் அங்க பயந்துன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏன் பயந்து ஓடி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்கூல்ல என்னை இந்த மாதிரி தான் பசங்கள்லாம் கிண்டல் பண்ணாங்க. "உனக்கு அம்மாவே இல்ல. உன்னை பார்க்கவே அம்மா வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. நான் அதனால அந்த பசங்க கூட சண்டை போட்டேன். அதுக்குனால சார் வந்து என்ன போலீஸ்ல புடிச்சு குடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த பயத்துல நான் ஓடி வந்துட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கிரிஷ் சொல்றாங்க. அதை கேட்ட சீதா, குழந்தை பாவங்க அதுக்காக இப்படியா மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. "நீ ஏற்கனவே கிரிஷ் நீ யாரோட கார்லயும் நீ ஏறி போன அது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. அதுக்கு கிரிஷ் எதுவுமே பதில் சொல்லாம இருக்காங்க. அந்த ஸ்கூலை பத்தின விஷயம் சீதாவுக்கு தெரியும். அதனால அந்த ஸ்கூலை கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க. "வா சீதா நம்ம 2 பேரும் போயிட்டு பேசலாம்னு" சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போன அப்புறம் அந்த சார் கிட்ட சொல்கிறாங்க, "கிரிஷ் எங்ககிட்ட தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாரும் சொல்கிறாங்க, "ஓ ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ரொம்ப எங்கெங்கேயோ தேடணும் கிரிஷை. அது எப்படி உங்ககிட்ட கிரிஷ் இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இப்படி தான் தெரியாமல் என் காலில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டான். அப்போ தான் நானே தெரியாமல் பார்த்தேன். அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ரெக்கவரி ஆகி வந்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த சார்கிட்ட சொல்கிறாங்க. "ஆமாவா, சரி இருங்க நான் கார்டியனுக்கு கால் பண்ணுறேன் அவங்களோட கார்டியனுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கால் பண்ணி வர சொல்கிறப்போ மகேஷ் வருவாங்க. அதை பார்த்த சீதாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. "நீங்கள் எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கேட்குறாங்க சீதா. அதை கேட்டுட்டு, "வித்யா எனக்கும் ஃப்ரெண்டு தான், ரோகிணியும் ஃப்ரெண்டு தான், கிரிஷோட அம்மா கல்யாணும் எனக்கு தான் ஃப்ரெண்டு. அவங்க எமர்ஜென்சியாக வெளியே போகிறதுனால என்கிட்ட கார்டியனாக அவங்க கொடுத்துட்டு போனாங்க கிரிஷை" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, சரிங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து கேட்குறாங்க, "எப்படி அது சுற்றி சுற்றி பார்லரோட ஃப்ரெண்டாகவே எல்லாரும் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு சந்தேகம் வருது. சரி மகேஷ் சொல்கிறாங்க, "நீங்கள் கிரிஷை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லைங்க நாங்கள் இப்போதைக்கு கூட்டிகிட்டு வந்து விட போகிறதில்ல, நாளைக்கா கூட்டிகிட்டு வந்து விடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகேஷ் சொல்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, அவனை கூட்டிகிட்டு வந்து எங்ககிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இல்லைங்க நான் அவங்க மம்மி திட்டுறாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே சீதாவும் முத்துவும் கொடுக்கறதா ஒத்துக்கவே இல்லை. "சரி இருங்க நான் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன்னு" சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்டுட்டு வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, "இருக்கட்டும் உங்ககிட்டே இருக்கட்டும், நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கேருந்து போனதுக்கப்புறம் வீட்டில் ரோகிணியும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. "மனோஜ் உனக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? வித்யாவோட ஃப்ரெண்டு மகேஷ் இருக்கால்ல, அவ தான் கிரிஷோட கார்டியனா, உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். "என்ன சொல்கிற ரோகிணி, புது கதையாக இருக்குது இது" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. அதை கேட்ட அண்ணாமலைக்கும், "என்ன ரோகிணி என்ன ஆச்சு, புதுசாக ஏதோ சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாரும். "ஆமாம் அங்கிள், இப்போ தான் கால் பண்ணி வித்யா சொன்னா, கிரிஷுக்கு வந்து கார்டியனா மகேஷ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க கிரிஷோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்களாம். ஏன்னா முத்து வந்து கிரிஷை எப்பயுமே அவங்க கூடயே வச்சுக்கிறதுனால ரொம்ப கோவப்படுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா, "ஆமாம் அவ பெத்த புள்ளைய இவங்க கூட்டின்னு வந்து வச்சீங்கன்னா அவங்க கோவப்படாமலாம் இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவும் முத்துவும் வந்ததுமே அண்ணாமலை கேட்குறாங்க, "என்ன முத்து நீ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, இப்போ கிரிஷ் எங்கே இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு. "சீதாவோட அம்மா வீட்டில் தான் இருக்காங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "நான் ஏற்கனவே அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதே மாதிரி அவனும் கஷ்டப்படக்கூடாது. அவங்க அம்மா வந்ததுமே நான் கிரிஷை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி கேட்குறாங்க, "ஒருவேளை அவங்க அம்மா வராமலே போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படி வரலைன்னா நானே தேடி கண்டுபிடிப்பேன், அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. கிரிஷுமே அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. விஜயா சொல்கிறாங்க, "ஏங்க இவன் இப்படி பண்ணுறான், பிரச்சனையை தோள் மேலே சுமந்துன்னு சுற்றுறான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. விஜயா, "முத்து சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீ உன் வேலைய பார்த்துட்டு இரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணியோடைய வெட்ட வெளிச்சம் எல்லாருக்கும் தெரிய வருமா இனிமேலாவதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.